இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் நாகூம் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித கயத்தான் மறைப்பணியாளர் மற்றும் புனிதர்கள் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்து அவருடைய தோழர்கள் மறைசாட்சியரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் அனுதினமும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். தாய் மரியிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். எதையும் நினைத்து கலங்காதீர்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார். நமக்கு எந்த தீங்கும் நிகழாது. தீங்கு நிகழ்வது போல பிசாசானவன் ஒரு உருவகத்தை ஏற்படுத்துவான். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார் நண்பர்களே. சரி, இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார் தெரியுமா? கோபம் என்பது தற்காலிகமான ஒரு பைத்தியக்காரத்தனம். ஆகவே கோபத்தை நீ அடக்கு, இல்லை என்றால் அது உன்னை வீழ்த்திவிடும் என்று. கோபம் ஒரு கணத்தில் உருவாகும், ஆனால் அதன் விளைவுகள் பல ஆண்டுகள் மனம் கலையும், உறவுகளையும் காயப்படுத்தும். இயேசுவின் சீடர்களாகிய நாம் கோபத்திற்கு இடம் கொடுப்பதற்கு பதிலாக பொறுமையையும் மன்னிப்பையும் சாந்தத்தையும் வளர்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி ஒரு இடத்தில் கோபத்திற்கு பதிலாக பொறுமை வரும் தெரியுமா? ஜெபித்தால் மட்டும்தான் வரும். தினமும் இயேசுவுடைய வார்த்தையை கேட்டால் மட்டும்தான் வரும். குடும்பத்தில் கூட எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்முடன் வாழும் பெரியவர்களோ அல்லது குழந்தைகளோ அல்லது கணவனோ மனைவியோ நம்மை கோபப்படுத்தும்படியாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஆனால் அந்த நொடியில்தான் சற்று நாம் அமைதியாக இருந்து பொறுமை காத்து அவர்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு ஜெபம்தான் உதவும். வெகுவாக ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள் நிச்சயம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதும் சரி, அதை ஒன்றுமில்லாமல் இடித்து போடுவதும் சரி, அந்த குடும்பத்தின் பெண்களின் கைகளில்தான் இருக்கின்றது பெரும் பங்கு. ஆகவே நாம் பொறுமையுள்ளவர்களாக இருந்தால், கோபத்தை சற்று அடக்கி ஆண்டால், நாம் குடும்பத்தின் தலைவர்களாக ஆசிர்வதிக்கப்படுவோம். நம் பிள்ளைகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்வார்கள். நம் குடும்பமும் மென்மேலும் உயர்த்தப்படும். சற்றே யோசித்து பாருங்கள். சகோதரி சொல்வது சரிதான் என்று உங்களுக்கு புரியும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன சொல்கிறது? அநீதி சில காலம் வெற்றி பெறலாம், ஆனால் இறைவனின் நீதி இறுதியில் வெற்றி பெறும். இன்றைய முதல் வாசகத்தில் நினிவே என்ற பெரிய நகருக்கு எதிராக இறைவனின் கடும் கோபம், தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அதிகாரம், செல்வம், வன்முறை, அநீதி ஆகியவற்றால் உலகையே அச்சுறுத்திய நகரம் அது. அதனால் இறைவன் கூறுகிறார், இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. ஏனெனில் அந்த நகரம் பொய், கொள்ளை, கொடுமை, அநீதி ஆகியவற்றால் நிரம்பி இருக்கிறது. மனிதர்கள் ஏமாந்து இருக்கலாம், அதிகாரம் உண்மையை மறைந்திருக்கலாம், ஆனால் இறைவனின் கண்களுக்கு எதுவுமே மறைந்திருக்க முடியாது நண்பர்களே. இன்று நம்மோடு பிறந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் பணிபுரிபவர்களும் நண்பர்களும் ஏமாற்றலாம். ஆனால் நம் கண்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் சிலவற்றை மறைக்கலாம். அதனால் அவர்களுக்கு பயன் இருக்கலாம். இயேசுவின் கண்களிலிருந்து அவர்கள் எதையுமே மறைக்க முடியாது. இயேசு நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தருவார். வெற்றி முழக்கத்துடன் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். அநீதிக்கு முடிவு உண்டு, இயேசுவின் மீட்புக்கு முடிவு இல்லை. உண்மையாய் உத்தமமாய் வாழும் உங்களுக்கு நிச்சயம் தோல்வியே கிடையாது நண்பர்களே. உங்கள் நேர்மை,
உங்கள் உழைப்பு இன்று மதிக்கப்பட போடாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் சீக்கிரமே அதற்கு உண்டான அங்கீகாரமும் அதற்கு உண்டான பரிசும், வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு உங்களுக்கு பரிசும் நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே. அதில் மட்டும் நீங்கள் உறுதியாயிருங்கள். ஜபத்தையும் ஜபமாலையையும் விட்டு விடாதீர்கள். இன்று நம்மை பார்த்து ஏளனமாக பேசிவிட்டால் போகட்டும், பேசட்டும், நமக்கு பின்னால் தானே செய்கிறார்கள். நீங்கள் கண்களில் கண்ணீர் இடுந்தாலும் உடனே முழந்தால் படியிருங்கள். ஜபத்தில் ஜபமாலையில் நிலைத்து இருங்கள். இயேசுவோடு ஜபத்தில் போரிடுங்கள். எந்த மனிதரோடும் போரிடாதீர்கள். எந்த மனிதரோடும் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். என் வாழ்க்கையில் இன்று பொய்த்து போன அனைத்தையும் இயேசுவே, மனிதர்கள் அல்ல, நீர்தான் எனக்கு தர வேண்டும் என்று வைராக்கியமாய் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு சீக்கிரமே பதில் தருவார் நண்பர்களே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உண்மையை நீதியை விட்டு விலகாத இதயத்தை எனக்கு தந்தீர். நானும் இது நாள் வரை அப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். ஒரு நாளும் அநீதி என்னை வென்றுவிட விட்டுவிடாதேயும் என்று ஜெபியுங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? சிலுவையை தவிர்ப்பவன் சுகத்தை தேடலாம், சிலுவையை ஏற்றுக்கொள்பவன் வாழ்க்கையை கண்டடைவான் என்று. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டுதான் என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசுவே சொல்லிவிடுகிறார். இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, உன் சிலுவையையும் எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்றுதான் சொல்லுகிறார். ஏனெனில் சிலுவை என்பது வெறும் துன்பத்தின் அடையாளம் என்றா நினைத்தீர்கள்? இல்லை நண்பர்களே, அது அன்பிற்காக செய்யும் தியாகம், உண்மைக்காக சந்திக்கும் வேதனை, இறைவனுக்காக நம் சுயநலத்தை விட்டு நாம் வாழும் ஒரு வாழ்க்கை. அது நிச்சயம் அங்கீகாரம் பெறும். உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி நாம் கொண்டாலும் நம் வாழ்க்கையை, ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் நமக்கு பலன் ஏதும் இல்லை. உலகம் பணத்தை தரலாம், ஆனால் நிம்மதியை, அமைதியை, சந்தோஷத்தை, அன்பான குடும்பத்தை தர முடியுமா சொல்லுங்கள்? இல்லை. நிச்சயம் இவை அனைத்தையும் இயேசுதான் தர முடியும். இன்று பலர் சிலுவையில்லாத வாழ்க்கையை விரும்புகிறார்கள். ஒரு ஜாலியான குடும்பம், ஒரு அழகான ஹாப்பியான வேலையே இல்லாத நல்ல சம்பளம் தருகின்ற ஒரு ஜாப், இதுதான் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது அப்படி இல்லை நண்பர்களே. வாழ்க்கை என்பது பல ஏற்ற இறக்கங்களை கொண்டதுதான். சில நாட்கள் ஏற்றமாக இருக்கும், சில நாட்கள் இரக்கமாகத்தான் இருக்கும். போராடித்தான் வாழ வேண்டி இருக்கின்றது. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் ஜெபிக்க மறவாதவர்களாக, தாய் மரியிடம் ஜெபமாலையை சமர்ப்பிக்க மறவாதவர்களாக இருந்தால் உங்கள் குடும்பம் நிச்சயம் கைவிடப்படாது. எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு வேண்டுமானாலும் கஷ்டம் வரலாம், சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாய் கிடக்கலாம். ஆனால் இயேசுவை நம்புகிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அவமானம், இழப்பு இல்லாமல் இயேசு நிச்சயம் அனைத்து வேதனைகளில் மத்தியிலும் உங்களை வெற்றியாக உயர்த்தி வைப்பார் நண்பர்களே. நீங்களே சாட்சியாக சொல்லுவீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, நீரே எங்களுக்கு உயிர் அளிப்பவர். எங்கள் உயிரை பிசாசின் சோதனைகளிலிருந்து காப்பவரும் நீரே. போகிற வருகிற வழியிலே எங்களை அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் காத்துக்கொள்ளும். எங்களது அழிவினின்று மீட்டு எங்களை இது நாள் வரை உயிரோடு வைத்திருக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு வரப்போகும் கொடுமைகளும் ஆபத்துக்களும் எங்கள் கண்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவை அனைத்தையும் நீர் என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கின்றேன். நீரே சதா காலமும் வாழ்கிற ஆண்டவர். உம்மை தவிர எனக்கு உதவ, என் குடும்பத்தை தேற்றி எடுக்க, என் தேவைகளை சந்திக்க எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உயிர் அளிப்பவரும் நீரே, எங்கள் காயங்களை கட்டுபவரும் நீரே, எங்களை குணமாக்குபவரும் நீரே, எங்களுக்கு வழிகாட்டுபவரும் நீரே. இந்த விண்ணும் மண்ணும் அழிந்து போகலாம், நீர் எங்களுக்கு தந்த வாக்குறுதி ஒரு நாளும் அழியாது இயேசுவே. எங்கள் குடும்பத்தை நீர் காத்து நடத்தும். நோய் நொடியின்றி எங்களை காப்பாற்றும். எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம்.
தீயோன் கையிலும் பொறாமை கொண்ட மனிதர்கள் கையிலும் எங்களை ஒப்புவிக்காத உமது அன்பிற்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்களை பழிவாங்க துடிக்கும் பகைவர் முன்னே எங்களை நீர் வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு என்று ஒரு பந்தியை ஏற்படுத்தி அதில் எங்கள் நீர் அமர்த்த வேண்டுமாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம் இயேசுவே. இந்த நாளை உமது பாதுகாப்பின் கரங்களில் ஒப்படைத்து முடிக்கின்றோம் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.